அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல நாம கிரியேட் பண்ண ஆப்ஷன் பையர்ஸ்க்கான இண்டிகேட்டர் எப்படி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்றத வரிசை வீடியோ பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த மணி ஓபன் பண்ணிக்கிட்டேன். நான் நிப்டியில அடுத்த மணி ஸ்ட்ரைக் ஓபன் பண்ணிட்டேன். பாருங்க, காலையில ஒரு என்ட்ரி, டார்கெட் மெட் 22 பாயிண்ட், அப்படியே செல் பண்ணாலும் 23 பாயிண்ட். சரிங்களா, 23 பாயிண்ட். பைக்கும் செல்லுக்கும் உள்ள இடம் இது பாத்தீங்கன்னா 23 பாயிண்ட். அடுத்து இங்கேயும் உள்ள இது பாத்தீங்கன்னா இங்க செல் வந்திருக்கு. இந்த கேண்டில்ல பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் லாஸ். ஏன்னா 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, 185 183. அப்ப இன்னைக்கு இதுல 18 பாயிண்ட் ப்ராஃபிட். நிப்டியில 18 பாயிண்ட் ப்ராஃபிட். பேங்க் நிப்டியில பார்க்கலாம். பேங்க் நிப்டியில ஒரே ஒரு என்ட்ரி வந்தோடனே போயிடுச்சு, 20 பாயிண்ட் போச்சு. சரிங்களா, இது பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். வேற ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓபன் பண்ணி பாருங்க, இந்த என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஏன் நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்தினேன்னா, அந்த ப்ளூ கலர் ஆர்ட் சிம்பிள், இந்த சிம்பிள் வந்ததுனால வேற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நான் போய் பார்த்தேன். ஏன்னா அந்த சிம்பிள்ல அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல என்ட்ரி இங்க பாருங்க, இங்க வரல, இங்க ப்ளூ வந்திருக்கு. அப்ப இங்க ஏதோ ஒரு என்ட்ரி இருக்கு. அப்ப நம்ம வேற ஸ்ட்ரைக் பிரைஸ் செக் பண்ணி பார்க்கணும். அதே நேரத்தில் சென்செக்ஸ் பார்த்துடலாம். இப்ப நிப்டிலையும் சென்செக்ஸ்ல, நம்ம நிப்டியில வந்து 18 பாயிண்ட் ப்ராஃபிட் பார்த்தோம். சென்செக்ஸ்ல பாருங்க 63 பாயிண்ட். டார்கெட் தொட்டு இருக்கு பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் டார்கெட்டா 122 பாயிண்ட் போயிருக்கா. டார்கெட்டை விட்டா 60 பாயிண்டா, அதான் மேஜிக். இப்ப இன்னொரு இது பார்க்கலாம். 60 பாயிண்ட், அடுத்து டார்கெட் தொட்டு இருக்கா 40 பாயிண்ட். சரிங்களா, அதை விட்டுட்டோம்னா என்ன ஆயிருக்கு, 30 பாயிண்டா. கிட்டத்தட்ட இங்க 40, இங்க ஒரு 60, இங்க ஒரு 30னா ஒரு 90 பாயிண்ட், மினிமம் 90 பாயிண்ட். பாருங்க, 120 பாயிண்ட் பிடிச்சிக்கலாம் டார்கெட். அதை விட்டா கூட மினிமம் 90 பாயிண்ட் நம்மளுக்கு. சரியா, அப்ப சென்செக்ஸ்ல 90 பாயிண்ட் பார்த்தாச்சு, இதுல ஒரு 20 பாயிண்ட், 110 பாயிண்ட் பார்த்தாச்சு. சரியா, பேங்க் நிப்டியில பார்க்கலாம். இங்க டார்கெட் இருக்கு, உடனே மெட் ஆயிருச்சு. சரி, அதை விட்டுருங்க. டார்கெட் மெட் ஆனாலும் நீங்க செல் அடிச்சீங்கன்னா 18 பாயிண்ட் லாஸ். பேங்க் நிப்டியில 18 பாயிண்ட் போயிருக்கு. ஆக்சுவலா இந்த ட்ரெண்ட் வந்திருக்கு. அது வேற ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஓவரால் எவ்வளவு ப்ராஃபிட், இப்போ வரைக்கும் 90 பாயிண்ட் ப்ராஃபிட். சரிங்களா, அதான் நம்மளுடைய இண்டிகேட்டரை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணீங்கன்னா ஓவரால் இன்னைக்கு ஒரே நாள்ல 90 பாயிண்ட் ப்ராஃபிட். இன்னும் மார்க்கெட் முடியல, முடிஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் கூடவே வரும். பாத்தீங்களா எவ்வளவு அக்யூரேட் ஆயிருக்கு பாருங்க, தொற்றுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, கரெக்டா தொற்றுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. இங்க ஒரு பை, இங்க செல்லும். ஸோ பேங்க் நிப்டியில வேற என்ட்ரி வரல இப்போதைக்கு. பேங்க் நிப்டியில மட்டும்தான் ஒரு 20 பாயிண்ட் லாஸ். இதுலயே 20 பாயிண்ட் ப்ராஃபிட், இதுல ஒரு 90 பாயிண்ட் ப்ராஃபிட். சரிங்களா, இந்த 20 பாயிண்ட்னாலும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு லாஸ் பாருங்க. ஒரு லாட்டு வாங்கியிருந்தோம்னா 30 × 20 பாயிண்ட் 600 தான் லாஸ். ஆனா இதுல பாருங்க, நிப்டியில் நம்ம எவ்வளவு எடுத்திருப்போம், 1100. சென்செக்ஸ்ல எவ்வளவு எடுத்திருப்போம், 1800. அப்ப நிப்டி சென்செக்ஸ்ல நம்ம 3000 ரூபாய் ப்ராஃபிட்டா, மைனஸ் 600, 2400 ரூபாயா, மைனஸ் புரோக்கரேஜ்ல ஒரு 500 போச்சுன்னா ஒரே லாட்டுக்கு நம்மளோட ட்ரேடிங் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் ஒரு லாட்டுக்கு. அசியூம் 1 லாட். சரிங்களா, இதுவே 10 லாட் எடுத்தீங்கன்னா × 10 19,000 ரூபாய். புரியுதுங்களா, இதுதான் நம்ம இண்டிகேட்டரோட பெனிஃபிட். நன்றி.